முழங்கால் வலி வந்ததும் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கவே கஷ்டமா இருக்கா? கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் மூட்டுகள் வலிக்க ஆரம்பிக்குதா? இல்ல கை, கால், முதுகுன்னு ஏதாவது ஒரு மூட்ல அடிக்கடி வலி வந்து தொந்தரவு பண்ணுதா? அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற விஷயத்த கவனமா கேளுங்க நண்பர்களே. ஏன்னா, மூட்டு வலி வந்ததும் நம்மள நெறைய பேர் செய்யக்கூடிய முதல் விஷயம், எப்படியாவது அந்த நேரத்துக்கு வலி குறைஞ்சா போதுன்னு ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறது தான். மாத்திரை எடுத்த கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சதும், அப்பாடா! இப்ப சரியாகிடுச்சுன்னு நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். ஆனா, வலி தெரியாம போறதுக்கும், அந்த வலி வர்றதுக்கான காரணம் சரியாகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெயின் கில்லர் அந்த நேரத்துக்கு வலிய அடக்கிடலாம். ஆனா, மூட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு என்பத தெரிஞ்சுக்காம தொடர்ந்து வலிய மட்டும் அடக்கிக்கிட்டு இருந்தா, அடிப்படை காரணம் அப்படியே இருக்கலாம். அதனால, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு பானம் எப்படி செய்யணும்னு மட்டும் கிடையாது. மூட்டு வலி வருவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன? நம்ம வீட்டு சமையலறையிலேயே பொதுவா இருக்கிற பால், மஞ்சள், இஞ்சி, லவங்கப்பட்டை, கருப்பு மிளகு இந்த பொருட்கள வச்சு இந்த பானத்த எப்படி தயார் செய்யணும்? ஒவ்வொரு பொருளும் எதற்காக சேர்க்கப்படுகிறது? எந்த நேரத்துல குடிக்கணும்? யாரெல்லாம் கவனமா இருக்கணும் என்பதையும் தெளிவா பார்க்க போறோம். அதனால, இதுவரைக்கும் இத பற்றி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, முதல்ல மூட்டு வலி எதனால வரலாம் என்பதிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். பொதுவா முழங்கால் வலி அல்ல கை, கால் மூட்டு வலி வந்தா வயசாகுதுல்ல, அதனால தான்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம். வயதும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா, வயசு மட்டும் தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. இங்க 3 முக்கியமான விஷயங்கள கவனிக்கணும். முதலாவது கால்சியம் குறைபாடு. நம்ம உடம்புல எலும்புகள் உறுதியா இருக்க கால்சியம் முக்கியமானது. கால்சியம் அளவு குறைய ஆரம்பிக்கும் போது எலும்புகள் பலவீனமாகி உடையக்கூடிய தன்மை அதிகரிக்கலாம். அதோட மூட்டுகளும் சீக்கிரமா பலவீனம் அடைந்து வலி ஏற்படலாம். அதனால மூட்டு வலி இருக்கும்போது வலி இருக்கிற இடத்தை மட்டும் பார்க்காம எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டியது முக்கியம். ரெண்டாவது காரணம் சொல்லட்டுமா? கார்டிலேஜ், அதாவது மூட்டுகளுக்குள்ள இருக்கிற குருத்தெலும்பு தேய்வது. இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ரெண்டு எலும்புகளுடைய முனைகளும் நேரடியா ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு இருந்தா என்னாகும்? ஒவ்வொரு தடவை நம்ம நடக்கும்போது, படிக்கட்டு ஏறும்போது, கீழே உட்கார்ந்து எழும்போதும் அந்த எலும்புகள் உரசி வலி ஏற்படுத்தும் இல்லையா? அது நடக்காம இருக்க இயற்கையாவே எலும்புகளின் முனைகளுக்கு மேல ஒரு ரப்பர் உறை மாதிரியான பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. அதுதான் கார்டிலேஜ். நம்ம அசையும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தையும் அதிர்ச்சியையும் தாங்கி எலும்புகள் ஒன்றோட ஒன்று நேரடியா உரசாம பாதுகாக்கிறது. ஆனா இந்த கார்டிலேஜ் தேய ஆரம்பிச்சா அந்த பாதுகாப்பு குறையுது. அப்போ எலும்புகளுடைய முனைகள் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய நிலை உருவாகி வலியும் இன்ஃப்ளமேஷனும் அதிகரிக்கலாம். குறிப்பா முழங்கால் மாதிரி தினமும் அதிகமான எடையையும் அசைவையும் தாங்கக்கூடிய மூட்டுகள்ல இந்த பிரச்சனை நமக்கு அதிகமா தெரியலாம். மூன்றாவது காரணம் சொல்லட்டுமா? மூட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய மசகுத்தன்மை குறைவது. ஒரு மெஷின் எடுத்துக்கோங்க. அதில் அசையக்கூடிய பகுதிகளுக்கு சரியான லூப்ரிகேஷன் இல்லைன்னா ஆரம்பத்தில் சத்தம் வரும் இல்லையா? அடுத்ததாக என்னாகும்? மூமெண்ட் கடினமாகும். நம்ம மூட்டுகளும் தொடர்ந்து அசையக்கூடிய அமைப்பு தான். இயற்கையாகவே அதுக்குள்ளே இருக்கிற அசைவை சுலபமாகக்கூடிய லூப்ரிகேஷன் இருக்குது. அது ஏதாவது காரணத்தால் குறையும் போது, கை கால்களை அசைக்கும் போதோ, நடக்கும் போதோ, இல்லை உட்கார்ந்து எழும் போதோ இறுக்கமாக இருக்கிற மாதிரி தோணலாம். அதோட வலியும் வரலாம். இதனால கால்சியம், கார்டிலேஜ், லியூப்ரிகேஷன் இந்த 3 விஷயங்களும் மூட்டு ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமானவை. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வரக்கூடிய மூட்டு வலிக்கு ஒரே காரணம் இருக்காது. ஒருத்தருக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மூட்டுக்குள்ள லூப்ரிகேஷன் குறைவாக இருக்கலாம், சிலருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், வேறு சிலருக்கு யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதனால் ஒருத்தருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு ரெமெடி இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. வலி நீண்ட நாட்களாக இருக்குன்னா அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில சாதாரண பொருட்களை வச்சு செய்யக்கூடிய அந்த பானத்துக்கு வரலாம். இதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவது பாலுங்க. பசும்பால் இல்லாட்டி எருமை பால் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பால் குடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா, பால் அலர்ஜி இருக்குது அப்படின்னா சோய் மில்க் அல்லது ஆல்மண்ட் மில்க் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பானத்துக்கு பசும்பால் இல்லை எருமைப்பால் சிறந்த தேர்வாக சொல்லப்படுது. இதில் பால் ஏன் முக்கியம்னு பார்த்தா, நம்ம உடம்புக்கு கால்சியம் கிடைக்கக்கூடிய எளிமையான உணவுகளில் பாலும் ஒன்று. முன்னாடி பார்த்த முதல் காரணம் என்ன? எலும்புகள் பலவீனமாவதோடு தொடர்புடைய கால்சியம் குறைபாடுன்னு சொல்லியிருக்கேன்.
அதனால் இந்த பானத்துக்கு பால் ஒரு பேஸாக பயன்படுத்தப்படுகிறது. பாலுக்கு அடுத்ததாக சேர்க்க போகிற 2 முக்கியமான பொருட்கள் மஞ்சளும் இஞ்சியும் தான். நம்ம சமையலறையில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற பொருட்கள் தான். ஆனால் இவை ரெண்டுலேயும் இருக்கிற சில இயற்கையான காம்பவுண்ட்ஸ் முக்கியமானவை. மஞ்சளில் குர்குமின் இருக்குது, இஞ்சியில் ஜிஞ்சரால் இருக்குது. இந்த 2 காம்பவுண்ட்ஸுக்குமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதில் உதவக்கூடிய தன்மை. இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய வலியும் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. மஞ்சளை பற்றிய ஆய்வுகள்லையும் இது பார்க்கப்பட்டிருக்கு. சுமார் 1800 பேரை உள்ளடக்கிய 16 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மற்றும் ரிசர்ச்களில் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்டை ஒரு பொதுவான பெயின் கில்லர் போலவே முழங்கால் வலியை குறைக்க முடியும் என்றும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஒப்பீட்டளவே லேசாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்குங்க. அதனால தான் இந்த பானத்தில் மஞ்சளுக்கும் இஞ்சிக்கும் முக்கியமான இடம் இருக்குது. அடுத்த பொருள் லவங்கப்பட்டை. பிரியாணி, குழம்பு மாதிரியான சமையலுக்கு வாசனைக்காக பயன்படுத்துகிற பொருளாக மட்டும் இதை நினைக்க வேண்டாம். லவங்கப்பட்டையில் சினமால்டிஹைடு என்ற காம்பவுண்ட் இருக்குது. இதற்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருப்பதால் மூட்டு வலியோட தொடர்புடைய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதில் உதவக்கூடும். இதற்கு பிறகு நமக்கு தேவைப்படுவது கருப்பு மிளகு தான். 3-4 மிளகு தானே, அதை விட்டுட்டா என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கருப்பு மிளகுல பைப்ரின் என்ற காம்பவுண்ட் இருக்குது. இது 2 விதமாக குறிக்கிறது. ஒன்று இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறத உதவக்கூடிய தன்மை, இன்னொன்று இந்த பானத்தில் சேர்க்கப்படும் மஞ்சள், அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பலனை உடல் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள உதவுது. அதனால் மஞ்சள் சேர்க்கிறோம் என்றால் அதோட சரியான அளவில் கருப்பு மிளகையும் சேர்ப்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது தேவையான எல்லா பொருட்களும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அடுத்த இதை எப்படி தயார் செய்யணும்னு கவனமாக பாருங்கள். ஒரு குவளை பால் எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அடுத்த அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. பச்சை மஞ்சள் கிடைக்கிற காலமாக இருந்தால் மஞ்சள் தூளுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு பச்சை மஞ்சளையும் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு சுமார் 1.5 இன்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட லவங்கப்பட்டை துண்டாக இல்லாமல் பவுடராக இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் போதும். கடைசியாக 3 இல்லாட்டி 4 கருப்பு மிளகை அப்போவே புதுசாக அரைச்சி அதன் தூளை சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்ததும் பாலை உடனே இறக்கிடாமல் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பிறகு அடுப்பு அணைச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பானம் தயார். ஆனால் எப்படி செய்வது தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு எப்படி குடிக்கணுங்கிறதும் முக்கியம். இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கு. காலையில் குடிக்கிறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க. சுமார் ஒரு மணி நேரம் கேப் விட்ட பிறகு எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பாக வெறும் வயிற்றில் குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கும் இந்த பானத்துக்கும் நடுவில் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இடைவெளி இருக்கட்டும். இல்லைனா சிலருக்கு இன்டைஜஷன் வரலாம். சுவை கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினச்சா சிறிதளவு சுகர் கேண்டி இல்லாட்டி தேன் சேர்த்துக்கலாம். ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எந்த ஸ்வீட்னரும் சேர்க்காமல் எடுத்துக்கிறது சிறந்தது. ஒரு நாள் குடித்தேன், 2 நாள் குடித்தேன், வலி போகலையேன்னு உடனே முடிவு பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பயன்படுத்தும் போது சில நாட்களுக்குள்ள மாற்றம் தெரிய ஆரம்பிக்கலாம் என்றும் முழுமையான பலனை உணர குறைஞ்சது 3 வாரங்களாவது தொடர்ந்து பயன்படுத்துறது நல்லது. ஆனாலும் இது எல்லாரும் எந்த கவனமும் இல்லாமல் குடிக்கலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டு பொருட்கள்னாலும் ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் வேறு இல்லையா? அதனால் அடுத்து சொல்ல போகிற விஷயத்தையும் மட்டும் தவற விடாதீங்க. அசிடிட்டி இல்லாட்டி கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறவங்க இஞ்சியும் கருப்பு மிளகையும் அதிகமாக பயன்படுத்தாமல் அளவோடு எடுத்துக்கோங்க. பிளட் கிளாட்டிங்கை பாதிக்கக்கூடிய மெடிசன்ஸ் இல்லாட்டி பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். கர்ப்பமாக இருக்கிறவங்களும் மஞ்சள் மற்றும் இஞ்சியை அதிக அளவில் எடுத்துக்கிறத தவிர்க்கணும். இல்லாட்டி உங்களோட மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே தொடர்ந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக பிளட் தின்னர் மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறவங்க வீட்டில் செய்யக்கூடிய ரெமெடி தானே நினச்சி தானாக அதிக அளவில் பயன்படுத்திக்காதீங்க. அதே போல் எல்லா மூட்டு வலிக்கும் வீட்டில் இந்த பானத்தை குடிச்சிக்கிட்டு காத்திருக்காதீங்க. உங்களோட வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, மூட்டில் குறிப்பிட்டத்தக்க வீக்கம் வந்திருக்கு, அந்த இடம் சிவந்து காணப்பட்டிருக்கு, எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு வலி அதிகரித்தாலும் மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். ஏன்னா சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி வேறொரு தீவிரமான பிரச்சனையாலும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் வரலாம். அப்போது நமக்கு தேவையானது வீட்டு வைத்தியம் மட்டும் கிடையாது, சரியான டயக்னோசிஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட். அதனால் உடம்பு கொடுக்குற வார்னிங் சைன்ஸை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு. இந்த பானத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, மற்றபடி நம்முடைய டயட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. முன்னாடி கார்டிலேஜ் பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த கார்டிலேஜ்ல சுமார் 90% கொலாஜன் என்ற புரோட்டீன் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. வயசு அதிகமாகும்போது உடலோட கொலாஜன் குறைவா உற்பத்தி செய்யும். அதனால கொலாஜன் உருவாக்க உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி உணவையும் பார்த்துக்கணும். கீரை வகைகள், தக்காளி, ப்ரோக்கோலி, முட்டையோட வெள்ளைக்கரு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கலாம். அதே போல் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய், ஆரஞ்சு போன்ற பழங்களும் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு உடலுக்கு உதவக்கூடியவை. ஒரு பக்கம் மூட்டு வலியை குறைக்க உதவக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் மூட்டுகளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல அணுகுமுறை. அதனால நண்பர்களே, முழங்கால் வலி, முதுகு வலி இல்லை அல்லது கை கால் மூட்டுகளில் வலி வந்ததும் அந்த நேரத்துக்கு வலி தெரியாமல் இருக்க என்ன செய்யலாம் என்பதோடு மட்டும் நிறுத்திக்காதீங்க. எதனால் வலி வருதுங்கிறதையும் கவனிங்க. கால்சியம் குறைபாடா, கார்டிலேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, லியூப்ரிகேஷன் குறைவா, இல்லை இன்ஃப்ளமேஷனா, ஆர்த்ரிட்டிஸா, யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்டதாங்கிறத தேவையான நேரத்தில் கண்டுபிடிக்கணும். அதோட இன்னைக்கு பார்த்த பால், மஞ்சள், இஞ்சி, லவங்கப்பட்டை, கருப்பு மிளகு சேர்த்து இந்த பானத்தை பயன்படுத்த நினைக்கிறவங்க சரியான அளவில் தயார் செஞ்சு வெறும் வயிற்றில் எடுத்துக்காம சொல்லப்பட்ட ப்ரிகாஷன்ஸை கவனத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக வலி தொடர்ந்து இருந்திருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தால் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. நம்ம உடம்பு வலி மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல முயற்சி செய்யுது. அதை மாத்திரையால் மட்டும் அமைதிப்படுத்தாமல் ஏன் அந்த வலி வந்தது என்பதை புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறது தான் முக்கியம். சின்ன சின்ன உணவு பழக்கங்கள், சரியான கவனம், தேவையான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை, இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய மூட்டுகளையும் நல்லா கவனிச்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இல்லை நண்பர்கள் யாராவது மூட்டு வலியால் கஷ்டப்பட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு பயனுள்ள விஷயத்தோட மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க.